ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுவிக்கிறாங்களே. ஆரம்பிக்கலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேலான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி உங்கள் ஃபோட்டோ வச்சு மேக் பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளாக வெறும் 3 ஸ்டெப்பில் இந்த வீடியோவை மேக் பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ அலைட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு குரூப்புக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் கொடுங்க. இதை ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மீடியாவுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் நீங்கள் எதில் வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. நான் கொடுத்துருக்க இமேஜ் டியூரேஷன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இமேஜ் எதுவும் எங்கிட்ட க்ராப் பண்ணணும், மூவ் பண்ணணுன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு செட் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. இப்போ வெளில வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது செட் ஆகிருக்கும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம இமேஜ் கொடுத்துருப்போம் ஒரு 4 இமேஜ். இந்த 4 இதுலேயுமே உங்களோட இமேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்ட்டு இந்த ஸ்டார் ஐக்கான் மாதிரி இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்கள் கேலரியில் இருக்க எல்லா ஃபோட்டோஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்தீங்கனாக்கா செட் ஆயிரும். அப்படி மூவ் பண்ணோன்னாக்கா அப்படியே லைட்டாக கையை வச்சு ட்ராக் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக செட் ஆயிரும் மொபைலில். அடுத்த இமேஜும் அதே மாதிரி தான் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க இமேஜ். அதுக்கு அடுத்ததெல்லாம் கரெக்டாக செட் ஆகிருக்கும். அந்த ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் இமேஜ் செட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒன்று வந்திருக்காது. ஒரு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இருக்கும். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குரூப் ஆப்ஷனுக்கு மேலே குரூப்புக்கு கீழே ஒரு இமேஜ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா மறுபடியும் கலர் அண்ட் ஃபில் கொடுங்க. ஸ்டார் மாதிரி இருக்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த இமேஜ் ஆட் பண்ணிங்களோ அந்த இமேஜை ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பேக்ரவுண்டில் செட் ஆயிரும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வேறு இமேஜ் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாங் எதுவும் மாற்றுறதுனாக்கா எப்படிங்கிறது உங்களுக்கு புரியலைனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் இதேமாரி பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே இருக்க ஏரோ ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.